அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் கேட்கிறான். அத்தஅமுரூன الناس بالبر وتنسون انفسكم وانتم تتلون الكتاب. இது எனக்கு பொருந்தக்கூடிய வசனம், உங்களுக்கு பொருந்தக்கூடிய வசனம். உங்களில் பலர் அழைப்பு பணி செய்யலாம், மக்களிடத்தில் நன்மைகளை ஏவலாம், தீமைகளை தடுக்கலாம். இந்த வசனத்தை அதற்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். அல்லாஹ் கேட்கிறான், அத்தஅமுரூன الناس بالبر, மக்களுக்கு நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள். وتنسون انفسكم, ஆனால் உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்களே. وانتم تتلون الكتاب, நீங்கள் குர்ஆனை ஓதுகிறீர்கள். அஃபலா தகிலூன், நீங்கள் அறிவு பெற மாட்டீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கேட்கிறான். இதை பயந்தார்கள் எமக்கு முன்னால் வாழ்ந்த அறிஞர்கள் எல்லோரும். ஒரு விஷயத்தை சொல்லுவதற்கு முன்னால் அந்த விஷயத்தோடு என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை சோதித்து பார்த்தார்கள். ஆனால் இன்று அறிவுரை வழங்குவதற்கு நாம் எல்லோரும் தயார். ஒருவருக்கு அறிவுரை வழங்குவதற்காக அழைக்கப்பட்டால் முன்னே சென்று அறிவுரை வழங்குவதற்கு, பயான் நிகழ்த்துவதற்கு எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது. ஆனால் நம்மை நாம் மறந்து விடுகிறோம். ஒரு அறிஞர் இப்ராஹிம் தைமி ரஹிமஹுல்லா, 2வது நூற்றாண்டில் வாழ்ந்த அறிஞர், அவர்கள் சொன்னார்கள், என் செயலையும் என் வார்த்தையையும் ஒப்பிடுவதற்கு நான் விரும்பவில்லை. அப்படி நான் ஒப்பிட்டு பார்த்தால் தெளிவாக எனக்கு தெரியும் நான் ஒரு பொய்யன் என்று. அவ்வளவு பெரிய அறிஞர், ஹதீஸ் துறையில் அவ்வளவு பெரிய பிரசித்தி பெற்றவர். அவர் சொல்கிறார், என் வார்த்தையையும் என் செயலையும், நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் என் செயலையும் ஒப்பிட்டு பார்த்தால் எனக்கு தெரிந்துவிடும் நான் யார் என்றுதான், நான் பொய்யன் என்று. அவரை ஒப்பிட்டு பார்க்க நான் விரும்பவில்லை. அவர் சொல்கிறாரே செய்கிறாரா வாழ்க்கையில் என்று அவரை பார்ப்பதற்கு முதலில் நான் விரும்பவில்லை. நான் என்னை பார்க்க ஆசைப்படுகிறேன். அதான் இங்க முக்கியம். நான் என்னை ஒப்பிட்டு பார்த்தால் நான் ஒரு பொய்யன் என்று எனக்கு தெரியும் என்று இமாம் இப்ராஹிம் தைமி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே மேலும் கேட்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாத விஷயங்களை ஏன் மக்களுக்கு நீங்கள் சொல்கிறீர்கள்? கபுர மக்தன் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிக பாரமானது எது? ஒரு மனிதன் தான் செய்யாத விஷயத்தை மக்களுக்கு அறிவுரையாக போதிப்பது. அல்லாஹ் அந்த குற்றத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. நாம் யார் என்று நமக்கு தெரியும். முதலில் நான் யார், என் ரப்புக்கு முன்னால் நான் நடந்து கொள்ளக்கூடிய முறை என்ன, தொழுகையில் என் நிலை என்ன, குர்ஆன் ஓதுதலில் என் நிலை என்ன, மறுமை சிந்தனையில் என் நிலை என்ன, மரண சிந்தனையில் என் நிலை என்ன என்பதெல்லாம் யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும். என்னை மக்கள் வேண்டுமானால் நல்லவராக கருதலாம். இவர் பயான் நிகழ்த்துகிறார், மக்களுக்கு அறிவுரைகளை சொல்கிறார், ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சிகளை எல்லாம் ஏற்பாடு செய்கிறார், அதில் நாம் எல்லோரும் இருக்கிறோம், எம்மை மக்கள் நல்லவர்களாக பார்க்கலாம். ஆனால் நாம் யார் என்று யாருக்கு தெரியும்? அல்லாஹ்விற்கு பிறகு நமக்கு தெரியும். அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான். இமாம் இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த மனிதர்கள் நமக்கு தரக்கூடிய கண்ணியம் எல்லாம் எதற்கு தான்? அல்லாஹ் எம்முடைய பாவங்களின் மீது போட்டுள்ள திரைக்கு தான். அந்த திரையை அல்லாஹ் அகற்றிவிட்டால் நாம் யார் என்று மக்களுக்கு தெரிந்துவிடும். அல்லாஹ் எமக்கு இட்ட அந்த திரைக்கு தான் மக்கள் கண்ணியம் கொடுக்கிறார்கள், எனக்கு அல்ல, உங்களுக்கு அல்ல. ஏன்? நம்முடைய பாவங்கள் வெளிப்படுத்தப்பட ஆரம்பித்து விட்டால் நாம் யார் என்பது நம்முடைய மனைவிக்கு தெரியும், நம்முடைய குழந்தைகளுக்கு தெரியும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிந்துவிடும். இன்று நம்முடைய வாழ்க்கை இதை பற்றிய சிந்தனை இல்லாமல் பிறரை பற்றிய சிந்தனையிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறருடைய குறைகளை ஆராய்வதிலேயே நம்முடைய நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம். இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இரக்கம் காட்டட்டும். அவர் யார் என்றால், தன் குறையில் மூழ்குவதை விட்டு, பிறருடைய குறையில் மூழ்குவதை விட்டு தன்னுடைய குறையிலேயே மூழ்கி கொண்டிருப்பார். அல்லாஹ் ஒருவருக்கு அவனுடைய கோபத்தை, அவனுடைய சாபத்தை இறக்குவான். யார் அவன்? பிறருடைய குறைகளில் மூழ்கி கொண்டிருப்பான், தன்னை மறந்து விடுவான். முதல் நிலையை எடுப்பவன் மகிழ்ச்சியாக இந்த பூமியில் வாழ்வான், 2வது நிலையை எடுப்பவன் இந்த உலகத்திலேயே இழிவடைவான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள், யார் ஒருவன் பிறருடைய குறையை தேடுகிறானோ அல்லாஹ் என்ன செய்வான்? அவனுடைய குறையை தேட ஆரம்பிப்பான். அவனுடைய குடும்பத்தார்களின் மத்தியிலேயே அல்லாஹ் அவனை இழிவுபடுத்தி விடுவான்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அதனால் எம்முடைய நஃப்ஸுக்கு எச்சரிக்கை செய்வது நாம் பிறருக்கு எச்சரிக்கை செய்வதை விட முதன்மையானது. அறிவுரைகளை பிறருக்கு நாம் கூறுவதை விட நம்முடைய நஃப்ஸுக்கு கூறுவது மிக முதன்மையானது. பிறர் நேர்வழியை அடைந்தாலும் அடையவில்லை என்றாலும் நாளை அல்லாஹ் அதை குறித்து எம்மிடத்தில் கேட்கப் போவது கிடையாது. ஆனால் என் நஃப்ஸ் நேர்வழி அடையவில்லை என்றால் அல்லாஹ் என்னிடத்தில் தான் கேட்பான், நான் தான் அவனுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அதனால் தான் சொன்னார்கள், ஒரு மனிதன் எப்போதும் நலவிலேயே இருப்பான் தன்னுடைய நஃப்ஸை எச்சரித்துக் கொண்டிருந்தான். தன்னுடைய நஃப்ஸுக்கு எச்சரிக்கைகளை கொடுத்து கொண்டே இருந்தால் அவன் எப்போதும் நலவிலேயே இருப்பான். அதனால் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அறிவுரையை பிறருக்கு கூறுவதாக இருந்தாலும் தன்னையும் அதில் இணைத்தே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள். உதாரணமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை சொன்னார்கள், நபி தோழர்களை பார்த்து, உங்களில் யாரும் உங்களின் அமல்களை காரணம் காட்டி சொர்க்கம் நுழைந்து விட முடியாது. யா அல்லாஹ், நான் இவ்வளவு செஞ்சிருக்க, இவ்வளவு அழைப்பு பணி செஞ்சிருக்க, இவ்வளவு சதக்கா கொடுத்திருக்க, இவ்வளவு மார்க்க நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செஞ்சிருக்க, எனக்கு சொர்க்கத்தை கொடுன்னு சொல்லி அல்லாஹ் யாரும் உங்கள்ட கேட்ட முடியாது. சஹாபாக்கள் உடனடியாக கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், அப்போ நீங்க உங்களுடைய நிலைமை என்ன? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், நானும் தான். என்னையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் சூழவில்லை என்றால் நானும் சொர்க்கம் நுழைய முடியாது. நான் நபி, நான் ரசூல், நான் அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ் என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான்னு உறுதியாக சொல்லல. என்ன சொன்னாங்க? அல்லாஹ் என்னையும் அவனுடைய அருளால் சூழவில்லை என்றால் நானும் சொர்க்கம் நுழைய முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் பிறரை அழைப்பதற்கு தயாராக ஆகுவதற்கு முன்னால் இந்த மாநாட்டு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து நாம் அல்லாஹ்வுடைய உதவியால் நாம் செய்கின்ற இந்த ஏற்பாட்டின் மூலமாக பிறர் நேர்வழியை அடைய வருவதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டியது, என் ரப்புக்கு முன்னால் நான் யார், அதை முதலிலே நான் இன்று முடிவெடுக்க வேண்டும். என் ஈமானின் தரம் என்ன என்பதை நான் இன்றைய நாள் தெரிந்திருக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய ஈமானை எப்படி மதிப்பிட்டார்கள்? குர்ஆனில் அல்லாஹ் 3 சமூகத்தார்களை சொல்கிறான். அதனுடைய விளக்கம் என்ன என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்து நின்றார்கள். ஒரு கூட்டம் சாபிக்கும் பில் கைராத், நன்மையில் விரையக்கூடியவர்கள். இன்னொரு கூட்டம் முக்தஸித், நடுநிலையாளர்கள். இன்னொரு கூட்டம் ஸாலிமுல் லினஃப்ஸிஹ், தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைப்பவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், சாபிக்கும் பில் கைராத், நன்மையில் முந்தியவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்து அவர்களுடைய நாவிலாலே சொர்க்கத்தின் நற்செய்தி கொடுக்கப்பட்டவர்கள். அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் யார்? முக்தஸித், நடுநிலையாளர்கள். ஸாலிமுல் லினஃப்ஸிஹ், தங்களுடைய நஃப்ஸுக்கே அநீதம் இழைத்தவர்கள் யார் என்றால் வந்த தோழரை பார்த்து சொன்னார்கள், என்னையும் உன்னையும் போன்றவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய ஈமானை எப்படி பார்த்தார்கள்? தன்னுடைய ஈமான் அல்லாஹ்விற்கு அநீதம் இழைக்கக்கூடிய தரத்தில் இருக்கிறது என்று பார்த்தார்கள். நாம் இன்னைக்கு எப்படி பார்க்கிறோம்? ஒரு சின்ன ஒரு தாவா நிகழ்ச்சி நல்லபடியா நடந்துருச்சு, மக்கள் வந்துட்டாங்கன்னா ஏதோ பெருசா சாதனை படைச்ச மாதிரி பார்க்கிறோம். அல்லது 5 வக்து சரியா தொழுதுட்டா இன்னைக்கு மௌத்தா போனா கூட அல்லாஹ் நம்மளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல ரசூலுல்லாஹ்வோட வாழ வச்சிருவான்னு பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. சஹாபாக்கள் எல்லோரும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு யார்? அவருடைய சிறப்புகளை எல்லாம் இந்த சிறிய நேரத்தில் கூற முடியாது. சத்தியம் அவருடைய நாவில் பேசும், அவருடைய சிந்தனையில் பேசும். உமர் ஒரு தெருவிலே நடந்து சென்றால் ஷைத்தான் என்னோட தெருவிலே ஓடி செல்வான். எனக்கு பிறகு ஒரு நபி வருவதாக இருந்தால் லக்கான உமர், அவர் உமராகத்தான் இருப்பார். உமரே, உன்னுடைய மாளிகையை நான் சொர்க்கத்திலே பார்த்தேன். உமரே, உன்னுடைய இல்மிற்கு அல்லாஹ் சான்று கொடுத்தான், உன்னுடைய இறையச்சத்திற்கு அல்லாஹ் சான்று கொடுத்தான். உனக்காக அல்லாஹ் குர்ஆனுடைய பல வசனங்களை இறக்கி இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்படி சிறப்பு பெற்ற உமர் ஹலீஃபாவாக அமீருல் முஃமினீனாக மாறியதற்கு பிறகும் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் முனாஃபிக்குகளுடைய பட்டியலை கொடுத்திருந்த, மறைவான அந்த பட்டியலை கொடுத்திருந்த நபித்தோழர் ஹுதைஃபாவிடத்தில் சென்று என்ன சொன்னார்கள்? யா ஹுதைஃபா, இந்த அமீருல் முஃமினீன், முஃமின்களுடைய அமீர் என்று அழைக்கப்படக்கூடிய உமர், இவரின் பெயரும் அந்த முனாஃபிக்கின் பட்டியலில் இருக்கிறதா என்று பார் என்றார்கள். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டார்.
ஏன் ஹந்தலா முனாஃபிக்கானார்? ரசூலுல்லாஹ்வோடு இருக்கும்போது ஒரு ஈமான், ரசூலுல்லாஹ்வை விட்டு பிரிந்து விட்டால் இன்னொரு ஈமான். அபூபக்கரிடத்தில் சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அப்படியா ஹந்தலா, நானும் அந்த தன்மையில் தான் இருக்கிறேன். அபு முலைகா ரஹிமஹுல்லாஹ் தாபிஈ, சஹாபாக்களுடைய மாணவர், அவர் சொல்கிறார், 30 நபித்தோழர்களை நான் பார்த்திருக்கிறேன். எத்தனை நபித்தோழர்கள்? 30 நபித்தோழர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களிடமிருந்து பாடம் படித்திருக்கிறேன். அந்த 30 நபித்தோழர்களும் தங்களை எண்ணினார்கள், நான் ஒரு முனாஃபிக்காக இருப்பேனோ என்று. சாதாரண நபித்தோழர்கள் அல்ல. அபு முலைகா ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர். அவர் யாரிடத்திலிருந்து ஹதீஸை எல்லாம் கேட்டார் என்று பார்த்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா பின்த் அபி பக்கர், அலி பின் அபி தாலிப், சஅத் பின் அபி வக்காஸ். சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட நபித்தோழர்கள் இவர்கள் எல்லாம். இவர்களிடமிருந்து ஹதீஸை கேட்கக்கூடிய அபு முலைகா ரஹிமஹுல்லாஹ் எப்படி என்ன சொன்னார்கள்? இந்த 30 நபித்தோழர்களும் தங்களை எப்படித்தான் எண்ணினார்கள்? தான் ஒரு முனாஃபிக்காக இருப்பேனோ என்று எண்ணினார்கள். ஹசன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், மா யகாஃபு நிஃபாக இல்லல் முஃமின், ஒரு முஃமின் தான் நிஃபாக்கை பயப்படுவான். ஒரு முஃமின் தான் நான் நயவஞ்சகனா என்று பயப்படுவான். ஒரு முனாஃபிக் நிஃபாக்கை பயப்படவே மாட்டான். ஃபஜ்ர் தொழாதவன் முனாஃபிக் என்று ரசூலுல்லாஹ்வுடைய தெளிவான சான்று இருக்கிறது. ஒரு முஃமின் தான் ஃபஜ்ர் தொழவில்லை என்றால் நான் முனாஃபிக்குடைய பட்டியலில் சேர்ந்து விட்டேனே என்று பயப்படுவான். ஃபஜ்ரை தொழாமல் எழுந்திருக்கிறான், எந்த உணர்வும் இல்லை என்றால் இவன் பயப்படவே வேண்டாம். இவன் யார்தான்? முனாஃபிக் தான். அல்லாஹு அக்பர். தவறுகளை செய்யும் பொழுது நான் நயவஞ்சகத்தில் இருப்பதால் தான் இந்த தவறை செய்கிறோனோ என்ற எண்ணம் இல்லை என்றால் நாம் முஃமின் தான். நாம் முஃமினாக இருக்க முடியாது, முனாஃபிக்காகத்தான் இருப்போம். எம்முடைய சொல், எம்முடைய செயல் எல்லா நிலையிலும் வேறுபடுகிறது. யாரும் அதில் சுத்தமானவர்கள் அல்ல. நம்முடைய மனைவிக்கு ஒரு அறிவுரை சொல்லுவோம், பிள்ளைகளுக்கு அறிவுரையை சொல்லுவோம், நம்மிடத்திலே அறிவுரையை கேட்டு வருபவர்களுக்கு நாம் ஒரு அறிவுரையை சொல்லுவோம். ஆனால் நமக்கு தெரியும் அந்த அறிவுரையில் நான் எந்த அளவு இருக்கிறேன் என்று. குர்ஆனுடைய வகுப்புக்கு வரக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் மக்களுக்கு அனுப்பி அவர்கள் இந்த சென்டருக்கு வந்து குர்ஆனை ஓத வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்துவோம். ஆனால் நமக்கு தெரியும் குர்ஆனில் நம்முடைய நிலைமை என்னவென்று, தொழுகையில் நம்முடைய நிலைமை என்னவென்று.